ஹாய், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை போட்டு வதக்குங்க. அப்புறம் கூடவே 4 வெள்ளைப்பூடு, சின்ன சைஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. 5 கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நான் 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளினா 4 போடணும். 3 எடுத்து நல்லா அதையும் இந்த ஆனியனோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்து அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் பட்டர் போட்டு 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுருங்க. பே லீஃபும் போடுங்க. நல்லா வதக்கி விட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப வேணாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கசக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஒரு பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக அதையும் போட்டுக்கோங்க. இது ஒரு சாஃப்டான சப்பாத்தி பண்ணி இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷியூராக சொல்கிறேன், இது 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.